சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது ஸ்டார்டிங் 7, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது கேப்டன், டீமே பாக்குறதுக்கு புதுசா இருக்கு யங்ஸ்டர்ஸோட படை. சோ இந்த போட்டியை தமிழ் தலைவாஸ் எப்படி ஜெயிச்சிருந்தாங்க, அப்படி என்ன புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு என்ன சூப்பரா பண்ணிருந்தாங்க, அண்ட் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் பெஞ்சில இது எப்படி, அண்ட் நரேந்திரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம் இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. சோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து 4 போட்டிகள் தோல்வி தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இப்போ தமிழ் தலைவாசுக்கு. இந்த பெங்கால் வாரியர்ஸ் மட்டும் சாதாரணமானவங்க கிடையாது. கடைசியான 2 மேட்சையும் பெருசா தோத்துட்டு தான் வராங்க. சோ 2 டீமுக்குமே இந்த வின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாசுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா டீமே ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. சோ இந்த போட்டியே பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த இந்த தமிழ் தலைவாஸ் 46-31 சொல்லி